வணக்கம் நம்பளே. ஜனநாயக படத்தோட ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது இன்ட்ரோ குட் பேட் அக்லி படத்தோட இன்ட்ரோ பார்க்குற ஒரு ஃபீல் இதில் தெரியுது. ஏன்னா குட் பேட் அக்லியில் வர இன்ட்ரோவும் இதுலேயும் பார்த்தா சேம் டிட்டோவாக அமைஞ்சிருக்கு. வினோத் அவர் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. அவர் படம் எல்லாமே ஒரு நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும். ஏன்னா இந்த படம் தெலுங்கு படத்தோட கான்செப்டில் பேஸ் பண்ண மாதிரி இருக்குன்றாங்க. படம் பார்த்த பேர் தான் தெரிய வரும். ஆனால் ஃபஸ்ட்டு இந்த படத்தோட சென்சார் பார்த்தவங்களுக்கு 3 மணி நேரம் 2 நிமிஷம் யூஎஸ் சர்டிஃபிகேட்டோட போயிருக்கு. ஆனால் செகண்ட் டைம் இந்த படத்துக்கு சென்சார் போயிருக்கு. இன்னும் அஃபிஷியலாக சென்சார் போர்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாமல் இருக்காங்க. ஏன்னா இந்த படத்தில் பொலிட்டிக்கல் ரீதியாக பார்த்தோம்னா நிறைய தாக்குற மாதிரி இருக்கு மெசேஜ். அதனால் பார்த்தவங்களுக்கு சென்சார் போர்டு இந்த படத்துக்கு இன்னும் சென்சார் கன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்காங்க. அஃபிஷியலாக ஜனவரி 9 இந்த படம் ரிலீஸ் ஆகுமானது ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. சரி, இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது நிறைய விஷுவல் எஃபெக்ட்ஸ் இந்த படத்துக்கு வினோத் யூஸ் பண்ணியிருக்காரு. பார்க்கும்போது நல்லா கிளியராகவே தெரியுது. படத்தோட ஒரு சின்ன குழந்தை ஒரு டைலாக் ஒன்று சென்டரில் சொல்லும், எப்படி தளபதி நீங்கள் பண்ணுறது எல்லாமே மாஸாகவே இருக்கு அப்படின்னு. ஆமாங்க, இவர் பண்ணது ஒரு பெரிய ஒரு மாசு. கரூரில் நடந்த சம்பவம் தான் எல்லாருக்கும் ஞாபகத்து வரும். 41 பேர் மரணத்துக்கு அவர் ஏர்போர்ட்டில் திரும்பி கூட பார்க்காம 1 மாதம் கழிச்சு தான் வெளியே வந்தார். இதுதான் ஒரு பெரிய சம்பவம். அடுத்து படத்தோட இந்த ட்ரெய்லரில் எண்டில் ஒரு டைலாக் ஒன்று வரும், அரசியலுக்கு வந்தால் நல்லது செய்வீங்க பார்த்தா என்னடா கொள்ளடிக்கிறீங்க அப்படின்னு. இவர் வாங்கின ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கே இவர் கரெக்டாக டேக்ஸே கட்டாதவர். இவர் பொலிட்டிக்கலில் சாட்டை எடுத்து எல்லாரும் அடிக்கிற மாதிரி வருது. இவர் எதால் அடிக்கிறது நீங்கள் தான் சொல்லணும் மக்களே.